இது லேசுப்பட்ட காரியம் அல்ல. இதற்கெல்லாம் பெரிய அளவுக்கு மனப்பயிற்சி வேண்டும். சும்மா சாதாரணமாக தன்னை விட பிறர் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் சாதாரணமாக கிடையாது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் லாபம் வச்சுன்னு சொன்னா அதுல ஒரு 5 ரூபாவை எடுத்து நான் தர்மம் பண்றதுன்றதெல்லாம் பிராக்டிகல் இயல்பு. ஆனால் ஒரு நாள் நான் வெறும் 10 ரூபாவை சம்பாதிக்கிறேன், வேறு வழியே இல்லை, என்னுடைய குடும்பத்தாருக்கு அது போதும் என்று இருக்கும் போது என் ரப்பின் திருப்தியும் என் ரப்பின் முஹப்பத்தும் அதில் இருக்கிறது என்று சொன்னால் 10 ரூபாய் சம்பாதித்த நான் பாதி 5 ரூபாவை நான் பிறருக்கு தருகிறேன் அல்லவா? அதுதான் உச்சக்கட்ட இபாதத், உச்சக்கட்ட தக்வா. சகோதரன் படுக்கையில் கிடக்கிறார், உமர் ரலியல்லாஹு மரணமாக போகிறார் என்ற செய்தியை கேட்டு பல மக்களும் நீதி தேவன் மறைந்து போக போகிறானா, உலகத்தில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நீதியையும் சத்தியத்தையும் இந்த உலகத்தில் தந்த மாமகனார் ஹஜ்ரத் உமர் மறைய போகிறார்களா என்ற துக்கத்தில் எல்லா மக்களும் அழுது கொண்டு. மனிதன் சில விஷயங்களில் தாழ்ந்து போவதும் உயர்ந்து போவதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் கையில் தான் தந்திருக்கிறார். சில பல காரியங்கள் மனிதத்தன்மையின் உச்சமாக மகானின் மனித புனிதனின் தன்மையை தந்து விடுகிறது சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அருங்குணம் தன்னை விட பிறரை தேர்ந்தெடுப்பது, தன் குடும்பத்தை விட பிறர் குடும்பத்தை தேர்ந்தெடுப்பது. இது சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹுடைய முஹப்பத்தை தன் நெஞ்சத்தில் சுமந்தவனால் மட்டுமே இது சாத்தியம். தன் ரசூலின் முஹப்பத்தை தன் நெஞ்சில் சுமந்தவனால் மட்டுமே இது சாத்தியம். உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்க வாழ்க்கை உயர்வாக நினைத்து அற்ப வாழ்க்கை இந்த துனியாவை கேவலமாக நினைப்பவனுக்கு மட்டுமே இது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு அருங்குணம் தன்னை விட தன் குடும்பத்தை விட தன் நலனை விட பிறர் நலனை தேர்ந்தெடுப்பது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்பதற்கு ஒரு அழகான இலக்கணத்தை வகுத்தார்கள். தொப்பி போட்டவன், தாடி வைத்தவன், தொழுபவன், ஹஜ் செய்பவன், மிஸ்வாக் செய்பவன், கண் சுர்மா இடுபவன், சுன்னத்தான கோலத்தில் தோன்றுபவன் முஸ்லிம் என்பதை தாண்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு அழகான ஒரு வரையறையை சொன்னார்கள். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய நாவாலோ பிறருக்கு நன்மையை பயப்பவன் தான் முஸ்லிம் என்று ஒரு அற்புதமான அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இலக்கணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்தனர். முன்னோர்களும் நபிமார்களும் சாலிஹீன்களும் அவுலியாக்களும் உயர காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? வணக்க வழிபாடா, தத்துவமான பேச்சுக்களா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானோதயமா? கிடையவே கிடையாது. அவர்கள் உயர காரணமே சோசியல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய மனிதாபிமானமும் பிறர் நலம் பேணுதலும் தான் சகோதரர்களே. அதுதான் அவர்களை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு சென்றது. செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹுக்கு பதவி கொடுக்கின்ற நேரத்தில் சொல்வாங்க, உமரே, உங்களை விட நீங்க மக்களை தேர்ந்தெடுங்க, உங்களை விட நீங்க மக்களை தேர்ந்தெடுங்க, நீங்க ஜெயம் பெற முடியும். உங்களுடைய நலனை காட்டிலும் மக்களுடைய நலனை பெரிதாக நினையுங்கள். இந்த வார்த்தையை பெத்த தகப்பன்ட்ட கேட்கிற மாதிரி ஹசரத் உமர் ரலியல்லாஹு கேட்டு வாழ்க்கையில கொண்டு போனாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களை பத்தி உங்களுக்கு நான் வாரம் ஜும்மாவில சொன்னா கூட பல வாரங்கள் செல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய சோசியல் சர்வீஸ், அதாவது மனிதாபிமான உதவிகள், நல்லுதவிகள், நல்ல சேவைகள் இருந்தன சகோதரர்களே. இந்த உலகத்தில் மாற்றார்கள் எல்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை புகழ காரணம் அவருடைய வணக்கமா, வழிபாடா? இல்லை சகோதரர்களே. தன்னை விட அவர்கள் பிறரை தேர்ந்தெடுத்த அந்த உத்தமமான தன்மைதான் அவர்களை உலக அரங்கத்தில் ஒரு பெரும் மகானாக உயர்த்தியது. உமரை போல ஆட்சி வேண்டும் என்று மாற்றார்களே ஏங்கி தவிக்கின்ற அளவுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த நல்லறங்களும் நல்ல சேவைகளும் பெரிய அளவுக்கு பரிணமித்தன சகோதரர்களே. ஒரு முறை தன்னுடைய அருமையான மகன் அப்துல்லா ரலியல்லாஹு, அப்புறம் உசாமா ரலியல்லாஹு, பெரிய பெரிய ஏழைகள், வாழ்க்கையில அடிபட்ட மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறாங்க, நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. அப்படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு என்ற தன்னுடைய மகனும் வருகிறார். அவருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. அவருக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா 3000 திர்ஹத்தை கொடுக்குறாங்க. 3000 திர்ஹத்தை கொடுத்துட்டு பக்கத்துல இருந்த உசாமாவுக்கு 4000 கொடுக்குறாங்க. அவருக்கு நெருடல் தாளல, ஆதங்கம் தாளல. கேட்டாரு, தந்தையே, கஷ்டப்படக்கூடியவன் அவர்கள்ல நானும் ஒருவன், எனக்கு நீங்க வெறும் 3000 தந்துட்டு அவங்களுக்கு 4000 கொடுக்குறீங்களே, உசாமாவுக்கு 4000 கொடுக்குறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அழகாக சொன்னார்கள் சகோதரர்களே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு, அன்பு மகனே, அபீக்க, அன்பு மகன் அப்துல்லாவே, அவருடைய தந்தை உசாமாவுடைய தந்தை ஜெயித் இருக்கிறார் அல்லவா, அந்த ஜெயித்
உன் தந்தையை விட முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அஹப், ரொம்ப பிரியமானவர். உன் தந்தையை விட ஸைத் ரொம்ப பிரியமானவர், அவருடைய தந்தை பிரியமானவர். அதனால என் பிரியத்திற்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹப்பத் வைத்த அவரை நான் பெரிய அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி உன்னை சிறிது நான் என்ன செஞ்சிட்டேன், குறைச்சிட்டேன், நீ தப்பா நினைச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா சகோதரர்களே. ஒருமுறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி இடத்துல வித்தியாசமாக பார்க்கிறார்கள். தடபுடலான விருந்து, தடபுடலான இனிப்பு பதார்த்தங்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. உமர் ரலியல்லாஹு சுவைத்து சாப்பிடுகிறார்கள். இனிப்பு நன்றாக இருந்தது. மனைவி இடத்துல கேட்டாங்க, என்னமா ரொம்ப டேஸ்டா பண்ணிருக்கிற, அதுவும் பதார்த்தங்கள் ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹுடைய மனைவி, இல்ல நீங்க தரக்கூடிய வஜீபனம் இருக்கு இல்லையா, செலவு, அந்த செலவுல நான் மாசம் 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 கொஞ்சம் சேவ் பண்ணி சேமித்து கடைசியில ஒரு அமௌண்ட் வந்துச்சு, அந்த அமௌண்ட்ல தான் இந்த விருந்தும் வைபவம் உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய முகம் மாறிடுச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா சகோதரர்களே, அடுத்த மாசம் மாச செலவுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அடுத்த மாசம் 600 மாத்தினாங்க. இது உலகத்தில் எவனாலையும் முடியாது சகோதரர்களே. யாராவது சொல்ல முடியுமா? ஒரு அரசியல்வாதியை காட்டுங்கள், ரோடு கான்ட்ராக்ட்க்கு 10 கோடி கொடுத்தா 4 கோடியை தின்னுட்டு வெக்கம் இல்லாம 6 கோடியில போட்டு கொடுப்பான் சகோதரர்களே. திருட்டு பெயர் நிறைந்த உலகம் அரசியல் உலகம். சொல்லுகிறோம் மக்களுக்காக, எல்லா மக்களுக்காகத்தான் என்று. ஆனாலும் சகோதரர்களே, தன் குடும்ப நலனை பெரிதாக பார்த்து பிறருடைய நலனை ஆக அடிமட்டத்தில் வைத்திருப்பவன் தான் இந்த உலகத்தில் பரவலாக மனிதனாக இருக்கிறான் சகோதரர்களே. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அற்ப சொற்ப, இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம், இருக்கின்ற பணத்தை மிச்சப்படுத்தி அதுல அவங்க கொடுக்கக்கூடிய ஹக்ல மிச்சப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ ஒரு விருந்து வைபவம் வைக்கக்கூடிய அளவுக்கு நான் அதிகமா உனக்கு தர்றம் போல இருக்குன்னு சொல்லி அவர் 1000 ரூபாய் கொடுக்கறத 600 ரூபாவா மாத்தினாரு. அவங்களுடைய மனைவிக்கு அழகான முறையில புரிய வச்சாங்க. கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பு சகோதரர்களை, ஒரு மனிதன் வசதி வாய்ப்பிலே பிறரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு இறக்கப்பட்டு கருணை காட்டுவதும் என்பது இயற்கை, இயல்பு, பிராக்டிக்கல். ஆனால் ஒரு மூமின் கஷ்டப்படக்கூடிய சூழலில் தன்னை விட பிறரை தேர்ந்தெடுப்பானா? தானே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நான் எப்படி பிறரை தேர்ந்தெடுப்பேன் என்ற நிலைதான் வரும், அந்த மனோபாவம் தான் வரும். ஆனால் ஹஜ்ரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு ஒரு இடத்துல வேலை செய்து விட்டு காசு கொண்டு வருகிறார். காசு கொண்டு வந்த உடனே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அது அழகான முறையில கோதுமையாக ஆக்கி கோதுமையாக வாங்கி திருச்சி அதை ரொட்டி சொட்டு சாப்பிட போகக்கூடிய ஒரு சூழலில் வாசலிலே ஒரு ஏழை அழைத்துக் கொண்டிருக்கிறார். யா அஹ்ல பைத் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய மக்களே, நான் ஏழையானவன் வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவுங்கள் என்று கேட்ட உடனே பார்வை கணவரை நோக்கி திரும்புகிறது. அந்த பார்வை உடனே ஆமோதிக்கிறது. உடனடியாக தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் கணவருக்கும் வைத்திருந்த அந்த உணவு பதார்த்தங்கள் அந்த ஏழைக்கு சென்றடைகின்றன சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்தாருடைய தர்மம். தன்னை விட அல்லாஹ் சொல்கிறான், உணவு அவர்கள் அழகான முறையிலே ஏழைகளுக்கு தருவார்கள். அலா ஹுப்பிஹி, தன்னுடைய இறைவனின் மீதுள்ள அந்த பிரியத்தின் காரணமாக மிஸ்கீனா வ யதீமா வ யதீமா வ அசீரா, இன்னும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் அவர்கள் தானமாக தருவார்கள். இப்படி பல தடவை கொடுத்திருக்காங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பட்டினியில் கிடக்கின்ற மகளை பார்ப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றபோது அங்கு நடந்த நிலவரத்தை, அங்கு நடந்த நிகழ்ச்சியை அறிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஏமா இப்படி பைத்தியக்காரியா இருக்கிற, உனக்கு போகலாமா மத்தவனுக்கு, அப்படி இருக்கும் போது நீ ஏன் இப்படி மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அட்வைஸ் அப்படி இருக்கும். அங்க என்ன நடந்தது தெரியுமா சகோதரர்களே? தன் அருமை மகளை அப்படியே கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து அந்த தர்ம சிந்தனையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள் சகோதரர்களே. தன்னை விட பிறரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மக்களை பாராட்டும் போது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்வான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தன்னை விட தன் குடும்பத்தை விட பிறரை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். இது லேசுப்பட்ட காரியம் அல்ல. இதற்கெல்லாம் பெரிய அளவுக்கு மனப்பயிற்சி வேண்டும்.
சும்மா சாதாரணமாக தன்னை விட பிறர் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் சாதாரணமா கிடையாது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் லாபம் வச்சுன்னு சொன்னா அதுல ஒரு 5 ரூபாய் எடுத்து நான் தர்மம் பண்றதுன்றதெல்லாம் பிராக்டிகல் இயல்பு. ஆனால் ஒரு நாள் நான் வெறும் 10 ரூபாவை சம்பாதிக்கிறேன், வேறு வழியே இல்லை, என்னுடைய குடும்பத்தாருக்கு அது போதும் என்று இருக்கும் போது என் ரப்பின் திருப்தியும் என் ரப்பின் முஹப்பத்தும் அதில் இருக்கிறது என்று சொன்னால் 10 ரூபாய் சம்பாதித்த நான் பாதி 5 ரூபாவை நான் பிறருக்கு தருகிறேன் அல்லவா? அதுதான் உச்சக்கட்ட இபாதத், உச்சக்கட்ட தக்வா சகோதரர்களே. இதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலாயத் என்று சொல்கிறார். இந்த விலாயத் என்பது வலிமார்களுக்கு மட்டும் கிடைக்கப்படக்கூடிய அபூர்வம் அல்ல, எல்லா மக்களுக்கும் தரப்படக்கூடிய அபூர்வம் தான். இந்த உயர்நிலை வந்தால், இந்த மனோநிலை வந்தால், இந்த விலாயத் என்பது சர்வ சாதாரணமாக எல்லா மக்களுக்கும் குடிகொள்ளும். அதனால நம்மை விட பிறரை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பிறரை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கிறோம், ரசூலை தேர்ந்தெடுக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் இன்னொன்னும் நடந்தது. அபூ ஃபைரோஸ் என்பவன் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்தான்? கொலை செய்தான். அவர்களை குத்தி கொலை செய்தான் சகோதரர்களே. மரணப்படுக்கையில் கிடக்கும் போது அப்துல்லாவை அழைப்பார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. அன்பு மகனே, ஒரு மணித்துளிக்குள் நான் எனது படைத்தவனிடம் சென்று விடுவேன். அதனால் உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்திலே ஒரே ஒரு அனுமதியை மட்டும் கேட்டு வருகிறாயா என்று கேட்டார்கள். சொல்லுங்கள் தந்தையே என்று அழுது கொண்டே அப்துல்லா கேட்கிறார். நேர ஆயிஷாவிடத்திலே போய், நான் ரொம்ப ரசூலை வாழ்க்கை முழுக்க நேசித்துக் கொண்டிருந்தேன், அவர்களுக்கு பிறகு எனக்கு தந்தையாக எனக்கு எல்லாமுமாக ஹஜ்ரத் அபூபக்கரை நேசித்துக் கொண்டிருந்தேன், அந்த இருவருக்கும் அருகாமையில் என்னையும் நீங்கள் புதைக்க அனுமதி தர வேண்டும். ஏன்னா அது ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீடு, முழுக்க முழுக்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பூமி. அது அவங்களுடைய அனுமதி இல்லாம உள்ள யாரும் நுழையக்கூட முடியாது. அனுமதியை கேட்டு அனுப்புகிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. அப்துல்லா வருவார் அன்னை இடத்திலே, தாயே இப்படி என் தந்தை சொல்கிறார்கள். ஒன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஏற்கனவே இப்படி குத்தப்பட்டார், மரணப்படுக்கையில் கிடக்கிறார், உமர் ரலியல்லாஹு மரணமாக போகிறார் என்ற செய்தியை கேட்டு பல மக்களும் நீதி தேவன் மறைந்து போக போகிறானா, உலகத்தில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நீதியையும் சத்தியத்தையும் இந்த உலகத்தில் தந்த மாமகனார் ஹஜ்ரத் உமர் மறைய போகிறார்களா என்ற துக்கத்தில் எல்லா மக்களும் அழுது கொண்டிருக்கும் போது ரீடிங் நிக்கவே இல்லை. அந்த காயம் பெரிய அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்திலே அப்துல்லா வந்து முறையிடுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே சொன்னாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எவ்வளவு பெரிய மனம் பாருங்க, தன்னை விட பிறரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க பொருளாதாரத்தை கொடுக்கல, தன்னை விட பிறரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் நகை ஆபரணத்தை தரவில்லை, தன்னை விட பிறரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் அவர்கள் பண்டம் பாத்திரத்தை தரவில்லை, சொத்து சுகத்தை தரவில்லை, தாங்கள் கோட்டை கட்டி வைத்திருந்த அந்த ஒட்டுமொத்த லட்சியத்தையும் பிறருக்காக விட்டுக் கொடுத்தார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. சொன்னார்கள் பாருங்கள், குன்து உரீதுஹு லினஃப்ஸி, என் ஹபீபோடு என் தந்தையோடு நான் தான் அங்க இடத்தில் சமாதி அடைய வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் மகத்துவமிக்க உமரின் இந்த அனுமதி, என்னை விட அவர் அந்த இடத்திற்கு தகுதியானவர், எனவே சாதாரணமான மக்கள் புதைக்கக்கூடிய இடத்தில் என்னை புதைக்க வேண்டும் என்று வசியத் செய்து ரசூலுல்லாஹ் மீது அன்பும் ஆழமான அன்பு கொண்ட ஹஜ்ரத் உமருக்கு என் வீட்டை நான் தாரை வார்க்கிறேன், என் இடத்தை நான் தாரை வார்க்கிறேன், தாராளமாக உங்கள் தந்தை இடத்தில் சென்று சொல்லி அவருடைய சடலம் இங்கே புதைக்கப்பட அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்வை அடைந்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, 18 வயதில் ஒரு பெண்ணுக்கு நாம் திருமணம் செய்வோம், 18 வயதில் ஒரு பெண் அங்கு விதவையாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகும் போது ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வயது என்ன? 18 வயது. அந்த 18 வயதிலிருந்து அல்லாஹு அக்பர் 60 சில்லற வயசு வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை! பிறருக்காகவே வாழ்ந்து ஒரு மெழுகுவர்த்தியாக மறைந்து போனாங்க. கடைசியில தன் சடலம் கூட ரசூலோடு புதைக்கப்பட வேண்டும் என்ற அந்த நீண்ட கால விருப்பத்தையும் நீண்ட கால ஆசையையும் நீதிமான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக விட்டு கொடுத்து இந்த உலகத்தில் மாபெரும் உயர்வை ஹஜ்ரத் ஆயிஷா அடைந்தனர். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்வையும் அப்படிப்பட்ட மகத்துவத்தையும் அப்படிப்பட்ட மனோ பலத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்து நம்மை விட பிறரை தேர்ந்தெடுத்து அதிலே பெரிய அளவுக்கு திருப்திப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.